ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கடலூர் இல புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் குறித்து விவாதிக்க தயாரா முதலமைச்சர் அப்படின்னு நான் கேள்வி எழுப்பியிருந்தேன். அதற்கு உதயநிதி தயார்னு சொல்கிறாரு. உதயநிதிக்கு பதில் அளிக்க எங்கள்கிட்ட முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. நான் கேட்டது முதலமைச்சரை, அவர் தான் விவாதிக்க தயாராக இருக்கணும் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமிக்கு எங்களுடைய இளைஞரணி மாநில செயலாளரும் மாண்புமிகு துணை முதல்வர் சொல்வதே பெரிய விஷயம். அவரு கூட எடப்பாடிக்கெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைமை கழக பேச்சாளர்கள்ல இன்னும் கூட புதியதாக தெருமுனை பேச்சாளர்களாக இருக்கக்கூடிய தோழர்களே பதில் சொல்லுவாங்க. நீ என்ன எதுக்காக பேசணும், எதை கேட்க போற, என்ன தூத்துக்குடியில குண்டு வெடிக்கும் போது தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னியா, அதை பத்தி பேசுறதா, இல்ல எல்லா திட்டங்களையும் அறிவிச்சதாக சொல்லிட்டு 1000-2000 கோடின்னு வெறும் அறிவிப்போட விட்டுட்டு அது என்னன்னு கூட திரும்பி பார்க்காம இருந்தியா, அதை கேட்கறதா, மழை வெள்ளம் வந்த பொழுது கூட வெளியில வராம நீ பாட்டுக்கு ஒரு மூலையில போய் உட்காந்துக்கிட்டு உன்னுடைய அஜாக்கிரதையின் காரணமாகலாம் எவ்வளவு பேர் செத்து போனாங்க, எவ்வளவு பேர் வேதனைப்பட்டாங்க, இதெல்லாம் சொல்லணுமா? எதுக்காக சொல்றோம்னா, எடப்பாடி எல்லாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படக்கூடாது. எங்களுடைய தலைவர் மாண்புமிகு முதல்வர் இன்னைக்கு இந்திய துணைக்கண்டத்தின் முதல்வர்களில் முதன்மையானவர். அவருடைய ஆட்சியில இத்தனை சிறப்புகள் இருக்குன்னு இந்தியாவே பாராட்டு. அது மட்டும் இல்ல, 10 வருட அதிமுக ஆட்சியிலும் பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலையும் 2011 16 வரைக்கும், அதுக்கப்புறமும் தான் முதலமைச்சராக இருக்கும் பொழுதும் சில திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. ஆனால் ஒண்ணுமே அதிமுக ஆட்சியில் நடக்கல அப்படின்னு பொதுவாக பேசுறாங்க. அதுக்காக தான் நான் விவாதத்துக்கு அழைக்கிறேன் அப்படிங்கிறார். விவாதத்துக்கு நீ அழைக்கிறது இருக்கட்டும், நாங்களே வர தயாரா இருக்கிறோம், நீ என்கிட்ட கூட பேசலாம். எதுக்காக சொல்ல வரோம்னா, எங்களுடைய முதல்வர் கொண்டு வந்த இந்த திட்டம் இந்திய துணைக்கண்டத்தை தாண்டி உலக அளவுல பேசப்படுது. இன்னும் பல மாநிலங்கள்ல இன்றைக்கும் அறிவிக்கப்படுது. அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணுவாங்க, ஆனா நம்முடைய அரசின் திட்டங்களை நாங்களும் செய்வோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அளவிற்கு வரவேற்பு. உன்னுடைய திட்டம் ஒண்ணு சொல்லு, நீ என்ன திட்டம், அதிகாரிகள் கையெழுத்து போட்டு அதிகாரிகள் அறிவிக்கிறதெல்லாம் என் திட்டம்னு. ஒரு அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்குன்னா, இன்னைக்கு ரேஷன் கடைக்கு இவ்வளவு கொடுத்தாகணும், இன்னைக்கு ஈவியில இவ்வளவு கரண்ட் சப்ளை கொடுத்தாகணும் அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது. இத்தனை பஸ் ஓடுது, இத்தனை பஸ் வரணும்ன்றது, இதெல்லாம் நான் செஞ்சேன்னு நீ குதிச்சுக்கிட்டு இருக்க கூடாது எடப்பாடி. நீ ஒழுங்காக செய்ததெல்லாம் சொன்னீங்கன்னா அதனுடைய விளக்கம் எங்களுக்கு தெரிய வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதியே இல்லாத ஒரு நபராக இருந்தார் என்பதும், யாருக்குமே எந்த பிரயோஜனம் இல்லாம இருந்தார் என்பதுதான் உலகத்துக்கு தெரியும். உன்னை எதுக்கு மக்கள் வெறுத்தாங்க, உன்னை எதுக்கு விரட்டி அடிச்சாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்க. நீ எங்களுடைய அரசாங்கம் செய்கிற சமூக நீதிகள், இப்ப மாணவர்களுக்கு நீ என்ன செஞ்ச சொல்லு பார்ப்போம். என்ன பஸ் பாஸ் கொடுத்தியா, உயர்கல்விக்கு பணம் கொடுத்தியா, இல்ல மகளிருக்கு உரிமை தொகை கொடுத்தியா, இல்ல அடுத்த கட்டமாக உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு போவதற்கு மாணவர்களுக்கு தனித்திறன் வளர்ப்பதற்காக இன்றைக்கு மாணவர்களை அனுப்பி வைக்கிறாங்க, அதெல்லாம் உனக்கு தெரியுமா? ஏன் இதெல்லாம் தெரியாதா? காலை உணவு திட்டம் கொடுக்கலான்னு உனக்கு அறிவர்கள் இல்ல? நீ எங்கள் ஆட்சியோடு எங்கள் முதல்வரோடு சம்பந்தப்படுத்தி கிட்டக்க பேசலாம்னு நினைக்கிறதே ஒத்துக்க முடியாது. நாங்களாம் உனக்கு கொடுக்க பதில் நாங்க தான் கொடுக்கணுமே தவிர அவர் கொடுக்க முடியாது. நீ ரொம்ப விளம்பரத்துக்கு அலையிற. எங்க முதல்வர் எங்க தலைவர் வந்துட்டா எடப்பாடி பழனிசாமி இந்தியா முழுக்கும் தெரிவாரு, எல்லாருக்கும் தெரிவாருன்னு அலையிற கிடந்து விளம்பரத்துக்கு அலையிற கூட்டத்தை சேர்ந்த உன்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இதுதான் பதில். சென்னையில் நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் நடிகை கஸ்தூரி தெரிவித்த கருத்து, அதற்கு எதிர்ப்புலாம் கண்டனங்கள் அதெல்லாம் வந்துச்சு. இது தொடர்பாக நீதிமன்றத்திலையும் வழக்கு தொடர்ந்தாங்க. இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் கஸ்தூரி முன்ஜாமீன் மனு கோரி இருக்கிறாங்க, அது முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துல 4 பெரிய ஊர்கள்ல பல்வேறு இடங்களிலும் இந்த ஒரு பேர் சொன்னீங்களே, அந்த நடிகை பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. தெலுங்கு சம்மேளனம், மாநில தெலுங்கு சபையை சேர்ந்தவர்கள், மன்றத்தை சேர்ந்தவர்கள்லாம் எல்லா இடத்துலையும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அப்படி புகார் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அது பதிவு பண்ணும் பொழுது நீ என்ன பண்ணணும்? நீ நடிகையை உன்னை கேட்போம், உன்னை பின்னால் இருந்து இயக்கியது யார், இதற்கெல்லாம் காரணகர்த்தா யார்,
நீ பேசு, நான் பாத்துக்கிறேன்னு உன்னை கிண்டி விட்டு கிளறி விட்டது யார்? அதை முதல்ல நீ சொல்ல வரணும். அடுத்ததாக மதுரையில போய் போடுற, ஏன் சென்னையில போடக்கூடாதா ஆன்டிசிபேட்டரி பெயில்? பெயில் பெட்டிஷனை மதுரையில போடுற. மதுரையில நீ எதுக்கு போட்டேன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீ எதிர்பார்த்தது அங்க இல்ல. அங்க தெளிவாக உன் மனு மீது நான் ஆர்டரை பாத்தியா? என்ன ஆர்டர் போட்டிருக்காங்க? உன்னுடைய பேச்சு தெலுங்கு மக்களினுடைய மனதை புண்படுத்துவதாக இருக்கிறது. புண்படுத்துவதாக இருப்பது என்பது மட்டுமல்ல, அதன் காரணமாக சமூக விரோத செயல்கள், கலவரங்களை தூண்டக்கூடிய அளவிற்கு உன்னுடைய பேச்சு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல ஒண்ணு சொல்றாங்க. இதெல்லாம் நான் சொல்றது தீர்ப்புல, ஆன்டிசிபேட்டரி பெயில டிஸ்மிஸ் பண்ண ஆர்டர்ல வர்றது. முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ண உத்தரவுல ஜட்ஜி சொல்றாரு, மிக தெளிவாக சொல்றாரு. இதெல்லாம் இருக்கு. இதற்கும் மேல சமூக வலைத்தளங்களில் இந்த நடிகையின் பேச்சு பரவி இருக்கு. சமூக வலைத்தளங்களில் பரவி இருப்பதால் இது ஒரு வெடிகுண்டை போன்றது. இந்த வார்த்தையை சொல்றாரு, வெடிகுண்டை போன்றது. இந்த வெடிகுண்டை போன்ற இந்த பேச்சு, இந்த நச்சு கருத்துக்கள், இந்த பேச்சுக்கள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தது ஒண்ணு சொன்னார் பாருங்க அந்த ஆர்டர்ல. இதான் ரொம்ப முக்கியமானது. எதை வேண்டுமென்றாலும் எப்படி வேண்டுமென்றாலும் பேசிவிடலாம். பேசிவிட்டு வழக்குன்னு போட்டாங்கன்னா, வழக்கு போட்ட உடனே நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சுலபமாக சொல்லி தங்களை விடுவித்துக் கொள்கின்ற அந்த நிலையை நீதிமன்றங்கள் இனிமேல் தடுத்து நிறுத்துகின்ற அளவிற்கு செய்தியை இப்பொழுது சொல்கிறது. இனிமேல் மன்னிப்பு என்பது கொடுக்கக்கூடாது. ஏனென்றால் கண்டவர்களை எல்லோருமே யார் வேண்டுமென்றாலும் பேசிட்டு மன்னிப்பு கேட்பது அந்த நிலையை நிறுத்தணும் போது ஒண்ணு உங்களுக்கு ஞாபகம் வரணும். மிஸ்டர் எச் ராஜா யாரு? இந்த கஸ்தூரின்ற இந்த நடிகை இருக்க, இந்த நடிகைக்கெல்லாம் வேண்டியவர் தான். அவங்க கட்சியை சேர்ந்த அந்த நபர் ஓவர் டாக்கிங், அப்படியே உலக அறிவாளி மாதிரி தன்னை நினைச்சுக்கிட்டு எதை வேணாலும் பேசுறது. ஒரு 4-5 பேர் தமிழ்நாட்டில் தெரியுதுங்களா, அதுல ஒண்ணு. அந்த திரியிற நபர் ஒரு முறை கோர்ட்டை என்ன சொன்னாரு, நீதிமன்றத்தை கோர்ட்டை பார்த்து ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த தலையில இருக்கிற அந்த வார்த்தைய கோர்ட்டை பார்த்து சொன்னார். கோர்ட்டை பார்த்து சொன்ன உடனே கம்ப்ளைண்ட் ஆச்சு, புகார் ஆச்சு, வழக்காச்சு. வழக்கு தொடுத்த உடனே என்ன பண்ணாரு, மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பேசுறது தப்புதான், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சொல்லி அந்த வழக்கை விடுவிச்சு தப்பிச்சுக்கிட்டு போனார். இதையெல்லாம் மென்ஷன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் அந்த வழக்கு. இந்த வழக்குல ஆர்டர் கொடுக்கும்போது அந்த வார்த்தையும் சேர்த்து, இனிமே நான் எதையும் பேசுவேன், கேஸ் போட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்டுக்குவேன் அப்படின்ற கதைகள்லாம் இனிமே நடக்காது. இந்த முன்ஜாமீன் மனுவை நான் தள்ளுபடி செய்கிறேன் அப்படின்னு மிக தெளிவாக அழகாக தள்ளுபடி பண்ணியிருக்கிறார். இப்ப இந்த நடிகை இன்னொன்னு தெரியுங்களா, பெருசா பேசுறானுங்களே, எதுக்கெடுத்தாலும் எங்கள் சுதந்திர போராட்ட தியாகிகள். யாரு? உன்னுடைய சுதந்திர போராட்ட தியாகி பண்ண சாவர்கர் பத்தி பேசணுமா? சாவர்கர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்ததை பத்தி பேசணுமா? ஏன் அதை சொல்றோம்னா, இந்த கஸ்தூரி எங்க போயிருக்கு, வீட்டுக்கு சம்மன் போகுது சார். யார்? போலீஸ் எடுத்துக்கிட்டு போறாங்க, கோர்ட் சம்மன். சம்மன் போது கோர்ட் அவரும் போறாங்க. பார்த்தா கதவு பூட்டி இருக்கு. என்னடா கதவு பூட்டி இருக்குன்னு சொல்லிட்டு சரி வெளியே போயிட்டாங்க போல் இருக்கு அந்த நடிகை நினைச்சுக்கிட்டு வந்தா பின் வாசல் கதவு திறந்திருக்கிறது. இதெல்லாம் பாருங்க, இதுதான் RSS, இதுதான் பிஜேபி, இதுதான் சாவர்கர், இதுதான் இந்த கூட்டம், அமித்ஷா, மோடி அன்கோவினுடைய எல்லா வேலையும் இப்படிதான் இருக்கும். பின் கதவு திறந்து இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? போலீஸ் வர்றது தெரிஞ்ச உடனே அந்த பக்கமா ஓடிடுச்சு, தப்பித்து ஓடி விட்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சம்மனை வீட்டு செவுத்திலே ஒட்டிட்டு வந்திருக்காங்க. இப்ப ஒட்டிட்டு வந்த செய்தியும் நம்ம நக்கீரன் இதழில் மிக தெளிவாக எடுத்து போட்டாச்சு. இப்போ நாம என்ன கேட்க விரும்புறோம்னா, நீ என்ன பண்ணிருக்கணும், இந்த நடிகை இல்ல இந்த நடிகைக்கு விட்டு சொல்லி கொடுத்தானுங்களே, இதே நடிகை தெலுங்குல போய் ஒரு இடத்துல பேசும்போது என்ன பேசு தெரியுமா? எங்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் அரசு வேலைகளுக்கு போகின்ற காரணத்தினால் லஞ்சமும் நிர்வாக திறமையின்மையும் அதிகரித்து விட்டது அப்படின்ற பேச்சையும் இந்த நடிகை பேசியிருக்கிறார். அவ்வளவு திமிரும் ஆணவமும் அகந்தையும் படைத்த இந்த நடிகை என்ன பண்ணிருக்கணும், நான் கோர்ட்ல சரண்டரா வரேன், நான் நேரடியா வரேன், எனக்கு ஒண்ணு எதுவும் தேவையில்லை, போய் சரண்டர் ஆகி நான் ஜெயிலுக்கு போயிட்டு நான் வழக்காடுறேன், நீதிமன்றத்துக்கு வழக்காட, அதை செய்ய. அதை செய்வதற்கு துணிவில்லை, தைரியம் இல்லை என்றால் என்ன அர்த்தம்?
இது பிஜேபி RSS வேலைகளில் இவைகளெல்லாம் இனிமேல் நடிகையை பார்த்து பாடம் கற்பிக்கின்ற அளவிற்கு டிஸ்மிசல் ஆர்டர் வந்துடுச்சு. இது எதையோ நினைச்சு மதுரையில போட, மதுரையில இருக்கிற ஜட்ஜை இவங்க என்னமோ கற்பனை பண்ணிட்டு போக, அந்த ஜட்ஜு தெளிவாகவே இந்த ஆர்டரை கொடுத்து தன்னை வந்து கிளீன் பண்ணிக்கிட்டாரு. இது எதற்காக சொல்றோம்னா, இப்படிப்பட்ட நிலையில் நாம முறையாக நடவடிக்கை சரியாக இருந்து இனிமேல் இப்படிப்பட்ட வீண் விதண்டாவாதங்கள் இருக்கக்கூடாது என்பதுல நடவடிக்கை எடுக்க வேண்டும், உடனே கைது பண்ண வேண்டும் என்பது மக்களுடைய கருத்து, அரசினுடைய கருத்து. அரசு காவல்துறை தேடிக்கிட்டு இருக்கு, தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். சட்டப்படி எல்லாம் சரியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுல இனிமேலாவது திருந்துங்களா இல்ல திருந்தலைன்னா ரொம்ப வருந்தணும். பேசுவதற்கு எல்லாம் கைது நடவடிக்கை என்பதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படிங்கிறாரு சீமான். அவங்க தெரிவித்தது கருத்து, அப்படியே தான் பார்க்கணும். அவங்க தான் மன்னிப்பு கேட்டாங்கல்ல, விட்டுற வேண்டிதானே. என்னை பற்றி தான் நிறைய பேர் பல விதமாக பேசுகிறாங்க, இணையத்தில் போய் தட்டி பாருங்க. ஒன்ன பேசுறாங்கன்னா இருக்கிற உண்மையை பேசுகிறார்கள். உண்மையை பேசுவது என்பது வேறு. அவதூறு கற்பித்து அசிங்கமாக ஒரு இனத்தை, தெலுங்கு மக்களை இவ்வளவு இழிவாக நீ பேசுறத கோர்ட்டே கண்டிக்குது. தெலுங்கு மக்களை, தெலுங்கு பெண்களை பற்றி நீ பேசிட்டு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோர்ட்டு கண்டிக்குது. ஆனால் அது பேசியதுல என்ன தப்புன்னு சீமான் குதிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? சீமானியும் இதுல ஏ2 போடலாம், அக்யூஸ் நம்பர் 2 சீமானு கூட அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இதை ஆதரிக்கிற தெலுங்கு மக்களை கஸ்தூரி பேசியதை சீமான் ஆதரிக்கிறார். ஒரு கருத்தா பார்க்கணுங்கிறாரு. கருத்தா பார்க்கணும்னா கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாதப்பா. அரசியலமைப்பு சட்டத்துல நமக்கு கொடுத்திருக்கிற ரைட்ஸ் என்னன்னு போய் பாரு. பேச்சுரிமைனா என்ன தெரியுமா? இல்லாததையும் பொல்லாததையும் எவன் மேல வேணாலும் கண்டபடி பேசுவ, கண்டபடி பேசி அசிங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உன்னை விட்டுக்கிட்டு இருக்குமா? சட்டத்துல அது கிடையாது. IPC ஆக்ட்ல தான் இப்ப அரெஸ்ட் பண்றாங்களே தவிர உன்னுடைய ஆக்ட்ல கிடையாது. உனக்கு எதுவுமே கிடையாது. சீமானுக்கு இப்ப பாருங்க, ஒரு ஆளு அவங்க கட்சி கூட்டத்தை நிலையில போட்டுவிட்டு அங்க எழுந்திரிச்சு நான் ஒரு கருத்து சொல்றேன்னா அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏய் உனக்கு தெரியும் நீ யாருன்னு, வாடா போடான்னு ஒருமையில அசிங்கமாக பேசி, நான் தான் என் கட்சி, இனிமே நான் சொல்றதுதான், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டேன், அந்த ஹிட்லரு முசோலினி பாணியில பேசுறதுதான் சீமான். சீமானுடைய வேலையும் சீமானுடைய ஆட்டங்களும் சட்டப்படியாகவே நிறுத்தப்படும். சட்டப்படியாகவே சீமானுக்கு நிரந்தரமான சிறைச்சாலை தரக்கூடிய அளவுக்கு பேச்சுக்கள் அதிகமாக இருக்கு. முதல்ல சட்டத்தை படிச்சு ஒரு வழக்கறிஞர்கிட்ட ஒழுங்கா கேட்டு பேச சொல்லு. கஸ்தூரி மேல இப்ப வழக்கு போட்டு அது ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டு இப்ப போலீஸ் வந்து தேடுதல் பணியில இருக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க சொல்றீங்க. இது ஒரு அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையா தான் நான் பாக்குறேங்கிறாரு. அதான் அப்படின்னு சொல்றேன், வக்கர புத்தியே. இப்ப திருடனுக்கு திருடனை சப்போர்ட் பண்றது, அசிங்கமாக இன்னொருத்தவங்களை மிக இழிவாக ஒரு இனத்தையே தப்பாக பேசி இருக்கிறத இவன மாதிரி ஆட்கள், இந்த நபரை போன்ற ஆட்கள் அதை ஆதரிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்? கேவலத்தை யார் ஆதரிப்பா? சரி, கீழே கிடக்கிற கழிவு நீரை ரொம்ப வாசனை நீருங்கன்னு ஒருத்தன் எடுத்து பூசிட்டான்னா அவன் மனநோயாளின்னு அர்த்தம். சீமான் அப்படிப்பட்ட ரகத்துல சேர்த்துங்க. சீமான் எல்லாம் வந்து ஒரு இதாவே வச்சுக்கிட்டு பார்க்கவே வேணாம். உடனே ஆக்ட் பண்றது, உடனே ரிப்போர்ட்டர்ஸ் கூட்டு வச்சு நீ இப்படி பேசுங்க அப்படி பேசுங்கன்னு சொல்றது, அவ்வளவுதான். ஆனா உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, சட்டமும் தெரியாது, இந்த நாட்டின் அரசியலும் தெரியாது, ஒண்ணுமே புரியாது. யாரை வேண்டுமென்றாலும் இழிவாக பேசிக்கொண்டு தெரிகின்ற சீமானுக்கு சட்டப்படியான பாடத்தை அரசாங்கம், காவல்துறை கற்றுக் கொடுக்கும். கொடுக்கிற காலமும் நெருங்குது. எச்சரிக்கை. சரத்குமார் செய்தியாளர் சந்திச்சார். இங்க வந்து நீட்டை வந்து எல்லாரும் எதிர்க்கிறாங்க. ஒரு போலீஸ் கால் எடுக்கும்போது அப்படியே எடுத்துருவாங்களா? அதுக்கான தேர்வு வச்சு தான் எடுப்பாங்க. அதே போலதான் இப்ப நீங்க எதிர்க்கிறீங்க நீட் தேர்வை. ஆனா வருஷம் வருஷம் அந்த நீட் தேர்வை எதிர்கொண்டு தேர்ச்சி பெறுறவங்க அதிகமாயிட்டு தான் வராங்க. யாரு? சரத்குமார். ஓ, புதுசா ஒருத்தர் என்ட்ரி ஆகுறாரா? மிஸ்டர் சரத்குமார், ஃபர்ஸ்ட் ஒன்ன தெரிஞ்சுங்க, எல்லாவற்றிற்கும் இல்ல, 11 ஆண்டுகள் அவன் படிச்சு ஸ்கூல்ல அவன் வாங்குற +2ல வாங்குற மதிப்பெண் அடிப்படையில தொழிற்கல்விக்கு போகலாம் என்பதுதான் இதுவரைக்கும் இருந்தது. இந்த நீட் என்பதை கொண்டு வந்ததன் காரணமாக என்ன நடந்ததுன்னா விவரம் தெரியுமா உங்களுக்கு? வட மாநிலத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் எவ்வளவு சலுகைகளை கொடுத்தார்கள்னு எல்லாம் வெளியே வந்தது இல்ல? கேள்வித்தாளை கொடுத்தாங்களே, ஆள் மாறாட்டம் நடத்தினாங்கல்ல, பல இடங்களில பல பேர் கைது பண்ணக்கூடிய அளவுக்கெல்லாம் போச்சு இல்ல?
இப்படி நீட் என்பது எதுக்காக? நீட்டால ஒரு டாக்டருக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நீட்டு கொண்டு வந்ததற்கு காரணமே தமிழ்நாட்டின் பிள்ளைகள் இன்னும் திராவிட மண் தென்னகத்தில் இருக்கிற மாணவ மாணவியர்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க பிள்ளைகளுக்கு அந்த படிப்பை நாங்க சொல்லி தரல, அதனால நீட்டை விடுறோம்னு நீட்டை விட்டு நம்மளுக்கு தொல்லை கொடுக்கறதுக்காக பிஜேபி அரசு கொண்டு வந்தது நீட்டு. எந்த படிப்பிற்கும் நுழைவுத் தேர்வு என்பது தேவையில்லை. எதுனா வேலைக்கு போறவங்களுக்கு நுழைவுத் தேர்வா? இல்லை. ஆனால் இருக்குது. நீ இந்த இடத்துல இப்படித்தான் இருக்கும், நாங்க பள்ளம் தோண்டிட்டோம், அந்த பள்ளத்தை தாண்டாம அந்தாண்ட வர முடியும் போது வேறு வழி இல்லாம அந்த பள்ளத்தை தாண்டறதுக்கு கஷ்டப்பட்டு பிள்ளைங்க தாண்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும் சரத்குமார், இந்த நீட் என்பது அப்ப கொண்டு வரும்பொழுது நம்முடைய அரசு, நம்ம முத்தமிழறிஞர் கலைஞர், எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி, திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ்நாட்டிற்கு எக்ஸப்ஷன், விதிவிலக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்க. நீட் விதிவிலக்கு பெற்ற மாநிலம். நம்ம மாநிலத்து பிள்ளைகள் படித்து இன்னைக்கு உலகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல டாக்டர்ஸா இருக்கிறவங்களா நம்ம மக்கள் தான். அதுல என்ன குறை கண்டுபிடிச்சான்? எதுக்காக? திணித்தல். நீட் என்பதே ஒரு திணித்தல். அந்த நீட்டை திமுக ஏற்றுக்கொள்ளாது. உண்மையானவர்கள், தமிழ் மீதும் தமிழ் மாணவர்கள் மீதும் அக்கறை கொண்டவர்கள் யாருமே நீட்டை ஒத்துக்க மாட்டாங்க. இருக்குது, அதனால தாண்டி குதிக்க வேண்டிய கட்டாயம். ஆனால் டெல்லியில வருகின்ற தேர்தலிலே ஆட்சி மாற்றம் வருகின்ற போது நீட் நீக்கப்படும் என்பதை சரத்குமார் தெரிஞ்சுக்கணும். நீங்க மாநிலங்களவைக்கு உங்களை அனுப்பி அங்க எத்தனை முறை நீங்க எந்தெந்த சப்ஜெக்ட்ல பேசி கீழ்ச்சிங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா பேசி. கடந்த முறை இது மாதிரி தான் சொல்லி இந்த நீட் விவகாரத்துல திமுக மக்களை ஏமாத்துச்சு அப்படிங்கிற குற்றச்சாட்டை எதிர்கட்சிகள் வைக்கிறாங்க. இன்னொன்று சரத்குமார் அதே செய்தியாளர் சந்திப்பில் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. இவங்க இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்றாங்க. ஏன் ஹிந்தியை கற்றுக்கக்கூடாது? பக்கத்தில் இருக்கிற ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் போனீங்கன்னா ஹிந்தியில் பேசுகிறாங்க, எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும் கற்றுக்கிட்டா. இந்தியாவில் அதிகமாக பேசக்கூடிய மொழி அதுதான். இப்போ அரசு பள்ளியில் இவங்க ஏன் அதை வைக்கல? இப்போ அரசு பள்ளியில் வச்சா நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த மாதிரி என்னைக்கு மூடத்தனமாக சரத்குமார் மாறினார்? ஏன் அவங்க ஒய்ஃப் பிஜேபியில் சேர்ந்துட்டதுனால பிஜேபி புத்தி வந்துடுச்சா? சரத்து, உன்னை நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு அரசாங்கம் ஒரு மொழியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் எப்படி, எதுக்காக, ஏன் கொண்டு வரணும்னு இருக்கு. அறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னார்கள், சிந்திப்பதற்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் எல்லாவற்றிற்கும் அவரவர்கள் தாய்மொழி. அவன் தாய்மொழியில அவன் இருக்கட்டும். அதே நேரத்தில் அவரவர் தாய்மொழிக்கு பாஜக முன்னுரிமை கொடுக்குதுங்கிறாங்க அவங்க. இல்ல, நாங்க எதுக்கு சொல்றோம்னா இப்படித்தான் சரத்துக்கு சொல்றோம். இப்போ இருமொழி கொள்கை என்பது ஏற்றுக்கொண்டு இந்த மாநிலத்தில் படித்த பிள்ளைகளுடைய கல்வி அறிவையும் நீ 3 மொழி 4 மொழின்னு சொல்றிய. இப்ப தமிழ்நாட்டுல எந்த மொழியும் படிக்காதுன்னு சட்டம் கிடையாது. அரசாங்கத்தின் கொள்கை இருமொழி. இங்கிருந்து படித்தவர்கள் எந்த மொழி வேணா படிக்கலாம். ஏன் படிக்கல? இப்ப இந்தி பிரச்சார சபா வச்சிருக்கே சரத்துவ, உன் இந்தி பிரச்சார சபாவுக்கு போய் எவ்வளவு பேர் படிக்கிறீங்க? நீங்களாம் படிச்சு கீழ்ச்சிங்களா? எந்த மொழி வேண்டுமென்றாலும் படிக்கலாம். ஜெர்மன் படிக்கலாம், இத்தாலி படிக்கலாம், இன்னும் கூட பிரெஞ்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடங்களையும் மாணவர்கள் அடுத்த தலைமுறை மாணவர்கள் எல்லா இடங்களுக்கும் போறதுக்கு படிக்கலாம். நாம எந்த மொழிக்கு எதிரிகள்? எங்க துணை முதல்வர், எங்களுடைய மாநில இளைஞரணி செல்வர் அழகாக சொன்னார், இந்திக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல, இந்தியை நாங்கள் வெறுக்கவில்லை, ஆனால் எங்கள் மீது திணிப்பதை நிறுத்து. இதுல இன்னொரு கருத்து இருக்கு தெரியுங்களா? குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் போன்ற அந்த மாநிலங்களில் நாம நினைச்சு, பீகார் போன்ற மாநிலங்கள்ல இந்தி இந்தி என்று சொன்னதனால் அவர்களுடைய தாய்மொழி அழிந்து கொண்டு போய்விட்டது. இதை யாரு இப்ப அங்க இருக்கவங்க சொல்றாங்க? குஜராத்தி, பீகாரி, இன்னும் ராஜஸ்தானி போன்ற அந்த மக்களுடைய தாய்மொழி என்னாச்சு? சரத்து, போய் பாரு. அந்த தாய்மொழி காணாம போயிடுச்சு. ஏன்னா வேலை வாய்ப்பு, மேற்கொண்டு படிக்க, இது அதுன்னு சொல்லி வேலைகளை ஒரு பெரிய இதை எடுத்து காட்டி அவங்களை இழுத்துக்கிட்டு போய் தாய்மொழி அழிச்சிட்டார். தமிழை அழிக்க நினைத்த அந்த கொடுமை 1938 சமஸ்கிருதத்தை கொண்டு வருவன் சொல்லும் போது கூட சரத்குமார் கைத்தட்டி கொண்டாடலாம். அன்னைக்கு இருந்த தமிழ் அறிஞர்களும் எதிர்த்தாங்க, திராவிட இயக்கமும் எதிர்த்தது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வரலாறு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம தாய்மொழி நமக்கு நல்லது, வழிகாட்டும். இங்கிலீஷ் இல்லாம உலக அறிவியலே கிடையாது, விஞ்ஞானமே கிடையாது. இந்தியில எதுவும் கிடையாது. தேவைப்பட்டா படி. இந்தியை படித்தவரெல்லாம் இங்க பாவம் என்ன கஷ்டப்பட்டு வேலையில இருக்கான். அதை முதல்ல சரத்குமார் தெரிஞ்சுக்கணும். இந்தியை மட்டும் படிச்சு, இந்தியை படிச்சுட்டு இங்க எல்லாரும் அங்க வேலை வாய்ப்பு இல்லாம தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிற
பரிதாபத்திற்குரிய இளைஞர்களை போய் பாரு சரத்து. ஏன் நம்ம பிள்ளைங்களை அப்படி நினைக்கிறியா? அங்க போய் இந்திய படிச்சுட்டு இந்த வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் அவரவர்கள் இருமொழி கொள்கை என்பதுதான் எதிர்கால நலன் வளத்துக்கு நல்லது. எந்த மொழியை வேண்டுமென்றால் விருப்பப்பட்டவர்கள் படிக்கலாம். நம்முடைய அரசின் கொள்கை இருமொழி கொள்கை தான். அதுல தெளிவாக இருக்கிறோம். நம்ம மாணவர்கள் உலகம் முழுவதும் வெற்றி பெற்று போகிறார்கள். இவர் சொல்ற மும்மொழி கொள்கை இருக்கிற இடத்துலலாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு சரத்துக்கு தெரியாது. அவர் மனைவியை போய் கேட்கட்டும். ஏன்னா அவங்க அந்த படத்துல நடிக்கிறதுக்கு கூட அவங்க எந்த மொழி வேணாலும் கத்துக்குவாங்க. இந்த கூட்டமே அப்படிதான். தமிழ்நாட்டு பல்கலைக்கழக பாடங்கள்ல திராவிடம் குறித்து கருத்துக்கள் தான் அதிகமா இருக்கு, சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்த பாடங்கள்லாம் அதிகமா இல்ல அப்படிங்கிறாரு தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி. முதல்ல இந்த RSS ரவி, ஆளுநர் ரவி ஒரு தமிழ்நாட்டினுடைய பாட புத்தகங்களோ தமிழ்நாட்டினுடைய கல்வி நிலைகளை பற்றி என்ன தெரியும் உனக்கு? வீரபாண்டிய கட்டபொம்மன் யாரு? மருது சகோதரர்கள் யாரு? வெள்ளையனை எதிர்த்த வீரமங்கை வேலுநாச்சியார்லாம் யாரு? வெள்ளையரை எதிர்த்தவர்கள் மிகப்பெரிய போர்க்களத்தில் நின்றவர்கள். இப்ப சிப்பாய் கழகம் வேலூர்ல நடந்தது, அந்த சிப்பாய் களத்துல கலந்து கொண்டவர்கள்லாம் யாரு? எல்லாமே நாங்க படிச்சதே நம்ம பாட புத்தகத்தை தான். வஉசி அவர்களை பற்றி இருக்கின்ற வரலாற்று நிலைகள்லாம் உனக்கு தெரியுமா? அதெல்லாம் பாட புத்தகத்துல வர்றது தெரியுமா? சமூக நீதியை ஏன் சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்கிறாரு யார்? இந்த RSS ரவி. இடஒதுக்கீடு, சமூக நீதி, பெண்ணுரிமை, பெண்களுக்கு ஏன் சொல்லி கொடுக்குறீங்கன்றார். எங்க ஊர்ல பிறந்த அஞ்சலை அம்மாவுடைய தியாகங்கள்லாம் தெரியுமா? அதெல்லாம் எங்க பிள்ளைகள் பாட புத்தகத்துல பார்த்து படிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். திராவிட இயக்க தலைவர்களை பத்தி மட்டுமே சொல்லிக்கிட்டீங்க. மண்ணின் விடுதலைக்கு போராடிய மகத்தான தலைவர்களை நாம சொல்லும் பொழுது மனித விடுதலைக்கு போராடிய தலைவர்களையும் நாம் சொல்றோம். ஆக விடுதலை வேள்வியில இருக்கக்கூடிய அந்த போராளிகள் எல்லாரும் தமிழ்நாட்டினுடைய பாடப்புத்தகம். காந்தியை பத்தி இல்லையா? நேரு உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நேரு தேச விரோதியா? உனக்கு பிடிக்கலன்றதுக்காக காந்தியை நீ சுட்டு கொள்ளலாம். ஆனா காந்தியை பற்றி இங்க எழுதுறது உனக்கு பிடிக்கல. நீ சாவர்கரை பத்தி எழுதணுன்றியா? அந்தமான் ஜெயிலுக்கு போறேன்னு சொல்லி 6 மன்னிப்பு கடிதம் எழுதி கை காலில் விழுந்து வெளியில வந்த ஆள் தானே. வெள்ளையர் அரசாங்கத்திற்கு நாங்கள் துணை இருப்போம், வெள்ளையர்களுக்கு இனிமேல் தொல்லை கொடுக்க மாட்டோம் இந்த அரசாங்கத்துக்கு என்று கைப்பட எழுதி வந்தவருடைய ஆள் தான் இந்த RSS ரவி. அதெல்லாம் பாட புத்தகத்துல நாங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம். இன்னும் இந்த மாதிரி பேசிக்கிட்டு போனாருன்னா உண்மையான தேச வீரர்களை, தேச தலைவர்களை பற்றி வந்திருக்கிற பாட புத்தகத்தை மாதிரி தேசத்திற்காக பாடுபட்டோம் என்று சொல்லி நடித்த நாடகமாடிகள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை போட்டோம்னா ஃபர்ஸ்ட் சாவர்கர் நிற்பாரு, கோல்வாக்கர் நிற்பாரு, இவங்களுடைய டாக்டர் மூஞ்சே நிற்பாரு. 1947 மிஸ்டர் RSS ரவி செங்கோட்டையில மூவண்ண கொடியை ஏத்துறாரு நேரு, தேசிய கொடி, நாட்டுக்கொடிய. அதே நாள் அதே நேரத்துல நாக்பூர்ல RSS அலுவலகத்துல சொஸ்திக் சின்னம் போட்ட கொடியை ஏற்றிய கூட்டத்தை சேர்ந்த நீ எங்களை பார்த்து பேசுறியா? உனக்கு பேசுவதற்கு தகுதி கிடையாது, தரமும் கிடையாது. உன்னை இங்க ஆளுநரா வச்சிருக்கிறதே தப்புன்னு பலமுறை சொல்லியாச்சு. இருந்தாலும் உன்னை வச்சிருக்காங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வளர்றதுக்காக வச்சிருக்கிறாங்க. எங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட உன் விஷயம்லாம் எடுபட. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.